இன்னைக்கு பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். 5 மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்றினோம்னா தான் பட்டர் வந்து கருகிராது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து அதில் போட்டுருவோம். போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணணும், கருகிடக்கூடாது. திருப்பி போடணும். ஒரு பக்கம் ப்ரௌனாக வந்தோன்னே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஒரு பக்கம் பொன்னிறமாக வந்தோன்னே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சா கருகிரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். போட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணணும், கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போகணும். நம்ம ஃப்ரை பண்ணியிருந்தாலும் கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லு இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டிருக்கேன், கலருக்காக தான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் நான் தக்காளி போடலை, புளிப்புக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடணும். இது ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, உடஞ்சிரும். இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம், எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.